ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அஸ் யூஸ்வல் எவ்ரி டியூஸ்டே நமக்கு நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம எடுத்து இதை ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம், ஒரு அவேர்னஸ் வீடியோவாக. ஸோ அதில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஒரு சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது வந்திருக்கு, ஒரு சிலது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்திருக்கு. நாங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில், ஓகேவா? ஸோ இந்த இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ போடுறது மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. தட் மீன்ஸ் டைம் இல்லாமல் போயிடுது, ஓகேவா? ஸோ ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும், இல்லை நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இதை ஸோ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டோவில் தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் போஸ்ட் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் 14, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 4, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1, மொத்தம் 21 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புலேருந்து +2 டிப்ளமோ, பிஇ, பிடெக் கேட்டிருக்கிறாங்க. தேர்ச்சி முறை பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. இது annainu.edu அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இமெயில் dircasr@annauniversity.edu or casr1516@gmail.com, ஓகேவா? சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு ஏரோஸ்பேஸ் ரிசர்ச், எம்ஐடி கேம்பஸ், ஓகேவா? ஸோ அந்த எம்ஐடி கேம்பஸில் அப்துல் கலாம் சார் படித்தது ப்ளஸ் அந்த எம்ஐடி கேம்பஸில் அவர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணது, ஓகேவா? ஸோ நான் ஏரோஸ்பேஸ் சைடில் நான் ஒர்க் பண்ணணும் சார், இப்போதைக்கு டெம்பரரியாக கூட ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, டெக்னிக்கலாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூ அப்ளை ஃபார் திஸ் ஜாப். அடுத்து மத்திய பல்கலையில் பணி, ஓகே. திருவாரூரில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த டைப்போட, ஓகேவா? cutn.ac.in அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் 7, பர்சனல் அசிஸ்டண்ட் 1, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 1, ஆய்வக உதவியாளர் 1, ஹிந்தி டைப்பிஸ்ட் 1, எம்டிஎஸ் 1, மொத்தம் 113 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, பிஇ, பிடெக், 18 to 32 ஏஜ், 18 to 35 ஏஜ், ஓகேவா? 21/1/2025 படி. ஸோ எக்ஸாமினேஷன் மோடு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் தேர்வு இருக்கும், ஸ்கில் தேர்வு இருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். 750 ருபீஸு. எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டிக்கு இல்லை. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21/1/2026, ஓகேவா? இது அப்ளை பண்ணிக்கோங்க, cutn.ac.in, ஓகேவா? அடுத்து தேர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நபார்ட் பேங்க், ஓகேவா? ஸோ நபார்ட் பேங்க் தேசிய விவசாய ஊரக வளர்ச்சி வங்கியில் நபார்டில் காலி பணிகள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷனல் பிரிவில் மும்பை 26, லக்னோ 3, டெல்லி 2, சென்னை 2, மொத்தம் 44 போஸ்ட் இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி படிச்சிருந்துருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், பிடெக் படித்தவங்க. ஏஜ் லிமிட் 21 to 30. எக்ஸாமினேஷன் மோட் பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ என்ன வெப்சைட் பார்த்தா nabard.org அந்த வெப்சைட்டில் பாருங்கள். 12/1/2026 லாஸ்ட் டேட், ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து பெல் நிறுவனத்தில் பணியிடங்கள். இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், ஓகேவா? ட்ரெயினி இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸில் 30, மெக்கானிக்கலில் 17, சிவிலில் 2, எலக்ட்ரிக்கலில் 1, ட்ரெயினி ஆஃபீஸர் 1, மொத்தம் 51 போஸ்ட்டு. ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்காம். ஸோ 18 to 28 ஏஜ் லிமிட்டு. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. பணிக்காலம் 3 ஆண்டுகள். நல்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்னால 3 வருஷம்ன்றப்போ நல்ல ஒரு இது, ஓகேவா? ஸோ விண்ணப்ப கட்டணம் ஜஸ்ட் 177 தான். எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/1/2026. bell-india.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர் தே மே பி கன்சிடர் யூ, ஓகே. கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கவங்க ஃபியூச்சர் தே மே பி பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தே மே பி கன்சிடர் யூ ஃபார் த பர்மனன்ட் எம்ப்ளாயி. அடுத்து இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு மத்திய அரசில் பணி. ஸோ மத்திய அரசின் கீழ் பணியிடும் எம்ஓஎல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஓகேவா? மத்திய அரசின் கீழ் செயல்படும் மாங்கனீசு தாது நிறுவனத்தில் காலிடங்கள் அறிவிப்பு. கிராஜுவேட் ட்ரெயினி பிரிவில் சுரங்கம் 23, மெக்கானிக்கல் 9, சுரங்கம்னா மைனிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கலில் 9, எலக்ட்ரிக்கலில் 5, ஜியாலஜியில் 5, கெமிக்கலில் 5, பர்சனலில் 5, மார்க்கெட்டிங்கில் 4, சர்வேயில் 3, மொத்தம் 67 போஸ்ட்டு. இதுக்கு பிஇ, பிடெக் தான் கால்ஃபார் கேட்டிருக்கிறாங்க. எம்பிஏ பட்டப்படிப்பு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30, அடுத்து 18 to 35, 20/1/2026 படி. எக்ஸாமினேஷன் மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும், ஓகேவா? விண்ணப்பிப்பது ஆன்லைன் முறையில் தான். 500 ரூபா தான் 590 கட்டணும். எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. லாஸ்ட் டேட் 20/1/2026. MOIL.nic.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேவா?
அடுத்து இந்திய கப்பல் படையில் சேர விருப்பமா? இது வந்து ஜாயின் இந்தியன் நேவி .gov.in. இது 12th முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து 4 இயர்ஸ் அங்கே வந்து வேலையும் பார்த்துக்கலாம், டிகிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்திய கப்பல் படையில் பிடெக் படிப்புடன் கூடிய பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்தம் 44 இடங்கள். +2வில் இயற்பியல் வேதியியம் கணிதத்தில் குறைந்தது 70 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். வயது 2/1/2007 to 1/1/2009க்குள் பிறந்திருக்க வேண்டும். பணி வாய்ப்பு 4 ஆண்டு பிடெக் டிப்ளமா படிப்புக்கு பின் பெர்மனன்ட் கமாண்டன்ட் ஆஃபீஸராக பணியமர்த்தப்படுவார்கள். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு JEE 2025 நுழைவுத் தேர்வு. அதில் அட்லீஸ்ட் நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க்னால் இருக்கணும், அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, JEE எக்ஸாம்ஸ் அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆர்மியில் நம்ம நேவியில் போகணும் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தேசிய அலுமினிய நிறுவனத்தில் வேலை 110 இன்ஜினியரிங் பணியிடங்கள். தேசிய அலுமினிய நிறுவனத்தில் காலியிடங்களில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிபிள் மெக்கானிக்கல் 59, எலக்ட்ரிக்கலில் 20, கெமிக்கலில் 20, மொத்தம் 110 போஸ்ட்டு. கல்வித் தகுதி பிடெக். ஏஜ் லிமிட் வந்து 18 to 30, 22/1/2026 அந்த டேட் ஆன் டேட். தேர்ச்சி முறை கேட் 2025 பேஸ் பண்ணி தான் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் ₹500 கட்டணம், SC/STக்கு ₹100. ஸோ mudira.nalcoindia.co.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த அட்வர்டைஸ் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. கேட் எக்ஸாம் எழுதுங்க. அதான் நம்ம திரும்ப சொல்கிறது, கேட் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும். அந்த கேட் எக்ஸாம் நீங்கள் BE படிக்கிறப்ப எழுதலாம். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.